டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. நாங்க அதுக்கான காலம் இருக்கு, நிச்சயமா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதே தான் நான் சொல்றேன், 8 மாதம் இருக்கு, பொறுத்து இருந்து பாருங்க. திமுக சொல்லுது பிஜேபி வரவிடாம வீழ்த்தணும்ட்டு. அது ஒரு அணி. திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது, அதை வீழ்த்தணும்னு அது ஒரு அணி. அவங்க ஓரணிங்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம். இது எல்லாத்தையும் வீழ்த்தணும்ட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நெருப்பை வச்சு அணைப்பது கடினம். நெருப்பை அணைக்கிற நீர் யாருன்னு இருக்குல்ல. யாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தால் அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது? வலிமைமிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும்போது அப்ப நம்மகிட்ட இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பா விசாரிக்கும், நீதியை நிலைநாட்டும், உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அது அரசே கேட்கறது, ஆட்சியாளர்களே கேட்கறது எப்படி? அதனால ஒண்ணும் இல்லை. அவங்க இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன்னு சொல்லுங்க. எனக்கு அதுக்காக நிற்பாங்க காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ. தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க. காவிரி நதிநீர்ல எனக்காக நிக்குமா? ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான். கர்நாடகாவில் முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா? தமிழ் மொழி மீட்சி, தமிழ் மொழி வளர்ச்சி, அதுக்காக நிக்குமா? என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா? என் மலை, என் மணல், என் காடு, என் கடல், எதாவது நிக்குமா? ஏதாவது கட்சி நிக்குமா? இல்ல திராவிட கட்சிகள் தான் நிக்குமா? இந்த கட்சியை தான் நிக்குமா? இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரை 66 ஏக்கர் எடுத்தாச்சு, மறுபடியும் 26 ஏக்கர் எடுக்க போகுது. ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல 81 விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு. அவன் என்னை குறி வச்சு இங்கிருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனா நிலக்கரி எடுத்த இடத்துல, அணு உலை வெடிச்ச இடத்துல, மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் என் மக்களை குடியேற்ற முடியாது. அப்ப இருக்கிற கொஞ்சோண்டு நிலப்பரப்பு வாழ்விடத்தை இழந்து சொந்த நாட்டிலே நாங்க அகதிகளாக்கப்படுவோம், நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம். அதை பற்றி இந்திய கட்சிகளுக்கு கவலை இருக்கா? இல்ல திராவிட கட்சிகள் தான் போராடுமா? அப்ப இது மொத்தமாவே வீண். இதுல இவர்கள் நான் கேட்கறத சொல்லுங்க. இந்திய திணிச்சது யாரு? முதல்ல கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கிட்டு போனது யாரு? எடுத்துக்கிட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு? மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? மொத்த வரியும் சரக்கு மற்றும் சேவை வரியும் சுருட்டி கொண்டு போன பெருமக்கள் யாரு? நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யாரு? அது எதிர்க்காம இங்க கையெழுத்து போட்டு வரவேற்றது யாரு? தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் யார் வேணாலும் எழுதிக்கலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள், ஆட்சிகள் இது. நீங்கெல்லாம் சொல்லுங்க யார்? மீத்தேன் ஈத்தேன் என் நிலத்தை சுரண்டி என் பூமி தாயின் ஈரக்குலை இதய தருத்து வளத்தை சுரண்டிட்டு போலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்தவன். கேரளாவுக்கு வரும்போது அணு உலையை மறுத்து திருப்பி அனுப்பும்போது என் நிலத்தில் வைக்க அனுமதி கொடுத்தது யாரு? அந்த அணு உலையை திணிச்சது யாரு? இங்க ஏற்றது யாரு? 10,000 ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்தில் எடுத்து கொடுத்தது யாரு?
பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு முதலா இடத்தை கொடுத்தது யாரு? ஏடிஎம்கே. அதுல கட்டியே தீரணும் வானூர்தின்னு துடிக்கிறது யாரு? டிஎம்கே. கட்டியே தீரணும் துடிக்கிறது பிஜேபி. இந்த கட்சிகள் கொள்கையில எதுல மாற்றம் கண்டுபிடிச்சீங்க? அப்புறம் சும்மா ஒரு நாடகம் தான். பிஜேபி எதிர்க்கணும். எதுல எதிர்க்கிறீங்க? புதிய கல்விக் கொள்கை இல்லையா? இல்ல இந்தி எதிர்ப்பு இல்லையா? இல்ல மதவாதத்திலையா? எதுல எதிர்க்கிறீங்க? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நடக்காத RSS பேரணி திமுக ஆட்சியில தடையின்றி நடக்குது. ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு, ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது கூட அனுமதி தராம தூக்கி அரங்கத்துக்குள்ள அடைச்சு வைக்கிற இந்த அரசு, RSS பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த, பொதுக்கூட்டம் நடத்த, திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள், ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா, மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போத கேரளா, அதுக்கு ஏன் எதிராக போராட வரல? அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்ன? அப்படி சொல்லுங்க, நீங்களாம் சொல்லுங்க. சும்மா பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க, இதுக்காக பிஜேபி இருக்கணும்னு. இந்திய ஒற்றுமை, அதுக்கா இந்திய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.